அபிமான வாசக உறவுகளுக்கு தமிழ்நாடு பேப்பர் குழுமத்தின் அன்பார்ந்த வணக்கம். இனி நாம் பார்த்து கேட்டு ரசிக்கவிருப்பது மாறுபட்ட எண்ணங்களும் கடவுளின் அனுகிரகமும். மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர யுத்தம் முடிந்து பாண்டவர்கள் தம் நாடு திரும்பும் நிகழ்வினை தன் அழகான சொல் நடையால் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மாலதி சந்திரசேகரன் அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாலதி சந்திரசேகரன் பேசுகிறேன். உங்களோட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு எண்ணப்பட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பகவான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணினாலும் நமக்கு இன்னும் நிறையா பண்ணலாமே ஏன் ஒன்றும் பண்ணாமல் இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. எப்போ பாரு நம்ம மனசில் குறை தான் இருக்குது. என்னத்தினால அப்படி ஒரு குறை வருது நமக்கு? பகவான் அண்ணா தானே பண்ணுறார், எல்லாருக்கும் அனுகிரகம் நிறையா தானே பண்ணுறார். இது இப்போ இருக்கிற மக்களுக்காக மாத்திரம் அதை சொல்லலை. அந்த காலத்திலேயே, புராண காலத்திலேயே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இதை ஒரு சின்ன மகாபாரத கதை மூலியமாக தெரிஞ்சுப்போம். என்னென்னா, குருட்சேத்திர போர் முடிஞ்சு போச்சு. குருட்சேத்திர போர் முடிஞ்சு எல்லாரும் அவள் ஹோம் டவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொந்த இடத்துக்கு திரும்புகிறா. 5 பேரும் பஞ்சபாண்டவா 5 பேரும் அவள் இடத்துக்கு திரும்புகிறா. திரும்பும்பொழுது யுதிஷ்டிரர், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், இந்த மாதிரி 5 பேரோட ரதமும் திரும்பி வந்துட்டுருக்கு. அதில் அதுக்கு உடம்பப்பட்டவா உக்காந்துருக்கா. சாரதி ஓட்டிகிட்டு வரார். அவள் அந்த ஊரை சேர்ந்த உடனே ஊர் ஜனங்கள்லாம் திரண்டிருக்கு. சந்தோஷம். நம்ம ஊர் மகாராஜாக்கள்லாம் போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. எல்லாரும் காத்துண்டு நிற்கிறா. அவள் சந்தோஷத்தில் போடுற கூக்குரல் விண்ணையே பிளக்கிறது. அப்படி ஒரு சத்தமாக இருக்குது. ஒவ்வொருத்தராக வரா. முதல்ல யுதிஷ்டிரர் வர்றார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் என்ன இருந்ததுன்னாக்க, எந்த ராஜா போருக்கு போய் ஜெயிச்சுண்டு வந்தாலும் அந்த ராஜாவோட சாரதி இருக்கான் இல்லையா, அவள் சொந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த சாரதி முதல்ல கீழே இறங்கணும். இறங்கி போரில் ஜெயித்த மகாராஜாவுக்கு ஒரு மாலையை போட்டு அவரை, நீங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தேள் மகாராஜா, ரொம்ப சந்தோஷங்கிறாப்புல 2 வார்த்தை பேசிட்டு அவரை ஓரமாக நின்று ரசிப்பான். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவார், தன்னை பெருமைப்படுத்தின சாரதியை திருப்பியும் பெருமைப்படுத்தணும்னு நினைப்பார். அவர் தேரிலேருந்து இறங்கி அவர் ஒரு மாலை எடுத்து அந்த சாரதி கழுத்தில் போட்டு, அப்பா நீ தேரோட்டியாக இருந்ததுனால தான் எனக்கு இதை சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு அவனை பெருமைப்படுத்துவார். அந்த தேரோட்டிக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ராஜாவே தன்னை பெருமைப்படுத்துகிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ முதல்ல யுதிஷ்டிரோட தேர் வந்துடுத்தா, அந்த தேரோட்டி இறங்கி நிற்கிறான். நின்ற உடனே யுதிஷ்டிரர் என்ன பண்ணுறார், இப்படி எல்லாரையும் பார்க்குறார். தன்னை ஜனங்களாக குழுமி இருக்குது. நம்ம இத்தனை ஜனங்களோட மனசுலேயும் அவ்வளோ ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம் இல்லையா, அத்தனை பேரும் வந்திருக்காளே நம்மளை வாழ்த்துறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறார். அந்த தேரோட்டி என்ன பண்ணார், இறங்கினோடனே ராஜா கழுத்தில் ஒரு மாலையை போடுறார். போட்ட உடனே யுதிஷ்டிரர் எல்லாரையும் பார்த்து கையை கூப்பிட்றார். கையை கூப்பிட்டோடனே யுதிஷ்டிரர் இப்போ தேர்லேருந்து கீழே இறங்கி தான் ஒரு மாலை எடுத்து அந்த சாரதி கழுத்தில் போடுறார். எவ்வளோ பெருமையாக இருக்கும் அந்த சாரதிக்கு. இல்லை, ராஜாவே தனக்கு ஒரு மாலை போடுறாரேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாலையை அந்த சாரதி வாங்கிக்கிறார். ராஜா என்ன பண்ணுறார், மாலை போட்டதோடு நிற்கிறது இல்லை, பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறார். அந்த காலத்துலேயும் அந்த வழக்கம்தான் இருந்தது. ராஜா மாலை போடுறதோடு நிற்காம பொருள் எல்லாம் கொடுப்பாராம். அந்த மாதிரி யுதிஷ்டிரரும் கொடுத்தார். சரி, அடுத்தது பீமனோட தேர் நிற்கிறது. பீமன் தேரில் இருந்த சாரதி கீழே இறங்குறான். இறங்கி பீமனுக்கு மாலை போடுறான். மாலை போட்ட உடனே பீமன் அதே மாதிரி எல்லாரையும் பார்த்து கையை கூப்பிட்டு
அவரும் கீழே இறங்குறார். இறங்கி தான் ஒரு மாலை எடுத்து சாரதிக்கு போட்டுட்டு பொன்னும் பொருளும் கொடுக்குறார். அந்த சாரதி சந்தோஷப்பட்டுக்கிறான். அடுத்தது நகுலன். அவன் தேர் வந்து நிற்கிறது. நின்ன உடனே அந்த சாரதி என்ன பண்ணுறான், மாலை எடுத்து அதே மாதிரி நகுலன் கழுத்தில் போடுறான். நகுலன் தேர்லேருந்து இறங்கி தானும் ஒரு மாலை எடுத்து சாரதிக்கு போட்டு பொன்னும் பொருளும் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறான். அடுத்தது சகாதேவன். சகாதேவனோட சாரதி அதே மாதிரி தேர்லேருந்து இறங்கி சகாதேவனுக்கு ஒரு மாலையை போட்டு ஓரமாக நிற்கிறார். சகாதேவன் கீழே இறங்கி அந்த சாரதிக்கு ஒரு மாலையை போட்டு பொன்னும் பொருளும் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். இப்படி ஆயிடுத்து. 4 பேர் ஆயிடுத்தா. இன்னும் 6 பாக்கி. அர்ஜுனன் 5வதா. அர்ஜுனனோட தேர் வந்து நிற்கிறது. அர்ஜுனனோட தேர் வந்து நின்ன உடனே சாரதி இறங்கணுமா இல்லையா கீழே? சாரதி யார்? கிருஷ்ண பகவான். கிருஷ்ணன் உட்காந்துருக்கார் தேரில். தேர் பாட்டில் நின்றுட்டுருக்கு. கிருஷ்ணன் இறங்கிற பாடு இல்லை. அர்ஜுனன் பார்க்குறாரு, என்னடா அது, எல்லா தேர்லேருந்தும் சாரதி முதல்ல இறங்கி ராஜாவுக்கு ஒரு மாலை போட்டா இல்லையா? இந்த கிருஷ்ணன் அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே, இறங்கி எனக்கு ஒரு மாலையை போடலாமோன்னு என்னத்துக்காக ஒன்றும் இந்த தேரில் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நீ என்ன வேணாலும் என்ன நினச்சிக்கோ, நான் தேரை விட்டு இறங்க போகிறது இல்லைன்னு கிருஷ்ணன் பிடிவாதமாக தேரில் உட்காந்துருக்கார். அர்ஜுனன் நினச்சிக்கிறான், என்னடா அது, இவ்வளவு நாழி ஆயிடுத்து இன்னும் இறங்க காணோம், அத்தனை பேர் சுற்றி நிற்கிறா, எல்லாரும் அவமானப்பட்டு நான் போகிறத பார்க்கணுமா, நான் அவமானப்படணுமா? அப்படி எல்லா தேர்லையும் சாரதி இறங்கி ராஜாவுக்கு மாலை போட்டா இல்லையா? சாரதியாக வந்த கிருஷ்ணர் அந்த மாதிரி இறங்கி எனக்கு ஒரு மாலையை போட்டால் எவ்வளவு கௌரவமாக இருக்கும். அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கா, என்னை இந்த மாதிரி தவிக்க விட்டுவிட்டாரே இந்த கிருஷ்ணர்னு நினச்சிக்கிறான். கிருஷ்ணர் அப்போ என்ன பண்ணுறார், இறங்கலையே தேர்லேருந்து, தேமேனு கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டுருக்கார். அர்ஜுனுக்கு இன்னும் கோவமாக வருது. என்னது பெரிய பிரமாதமாக குருக்ஷேத்திர போரில் கர்மயோகத்தை பற்றி பெரிய ஒரு லெக்சர் கொடுத்தாரே. கர்மயோகம் அதை ஒழுங்காக பண்ணணும்னு. கர்மயோகம்னா என்ன, கடமையை பண்ணணுமா இல்லையா? அத்தனை சாரதியும் அவள் கடமையை பண்ணினாளா இல்லையா? இந்த கிருஷ்ணர் சாரதிக்கு மாத்திரம் என்ன வந்தது, ஊருக்கு தான் உபதேசமா? அப்போ அந்த கிருஷ்ணர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா, கர்மத்தை ஒன்றும் ஒழுங்காக பண்ண போகிறது இல்லையா? கடமை என்ன, இறங்கி எனக்கு மாலை போடணுமா இல்லையா? ஏன் தான் அப்படி இருக்காரோ அப்படின்னு ஓடிண்டே இருக்கார் மனசுக்குள்ளே. அர்ஜுனன் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா? நன்னா தெரிகிறது. இந்த அர்ஜுனன் இப்போ மனசுக்குள்ளேயே புலம்பின்னு இருக்கான். ஓயலை, புலம்பலை, நிற்கவே இல்லை, ஓயவும் இல்லை. இந்த கிருஷ்ணர் என்ன இவ்வளோ ஒரு செருக்குத்தனமாக உட்கார்ந்துருக்கார், தான் எல்லாம் தெரிஞ்சவர்னு ஒரு மமதையா, அகங்காரமா? ஏன் இப்படி, இவரே இப்படி இருந்தால் பிரஜைகள்லாம் எப்படி இருப்பா அந்த நாட்டில்? ஏன் இப்படி இருக்காரோ தெரியல. சீச்சி, நான் ரொம்ப அவமானப்பட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. சும்மா வாய்ச்சொல்லில் வீரனடின்னு எல்லாத்தையும் பேசியாருது, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, இப்படி உட்காந்துட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊர் மக்களெல்லாம் பார்க்குறார். ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டே கையை கூப்பிட்டு சௌக்கியமா அப்படிங்கிறாப்புல தலையை ஆட்டி நன்னா இருக்கேளா அப்படிங்கிறாப்புல கையை குவிச்சு கேட்குறார். எல்லோரும் இப்படி தலையாட்டுறாரு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஏன் இவ தேர்லேருந்து ஒன்றும் ஒருத்தர் இறங்கலை? அர்ஜுனனும் உட்காந்துட்டுருக்கார், கிருஷ்ண பரமாத்மாவும் உட்காந்துட்டுருக்கார், ஏன் ஒத்துருமே இறங்க காணோம்? இத்தனை நாள் யாருதுன்னு எல்லாருக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஓடிண்டே இருக்குது மனசுக்குள்ளே. கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரோ நல்லா புரிஞ்சு போச்சு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனா தேரை விட்டு கீழே இருக்கு. பக்குன்னு ஆயிடுத்து அர்ஜுனனுக்கு. இது நான் தேரை விட்டு கீழே இறங்கணுமா? சாரதினா இவர் தானே இறங்கணும், நானா சாரதி? இவர் தானே சாரதி, அதனால இவர் தான் இறங்கணும். என்னத்துக்கு என்ன இறங்க சொல்கிறாருன்னே புரியலையே அப்படின்னு எங்கேயோ காது கேட்காத மாதிரி அப்படியும் இப்படியும் பார்த்துன்னு இருக்கிறேன். கிருஷ்ணர் விடலை. அர்ஜுனா தேரை விட்டு இறங்குப்பா. என்ன கிருஷ்ணா சொல்கிறேன்? இல்லை தேரை விட்டு முதல்ல இறங்கிடு நீ அப்படிங்கிறார். நீ இறங்கவே இல்லையே, நான் எப்படி இறங்குறது? அதாவது ஜாடமாடியாக நீ ஒன்று இறங்க மாதிரியே அதை பண்ணலை, நான் என்னத்துக்கு இப்போ இறங்குறது அப்படிங்கிறப்பல அந்த கேள்வி. இல்லை நீ இறங்கு சொல்கிறேன்
அப்புறமா பாக்கியெல்லாம் பேசலாம் அப்படின்னு. அர்ஜுனன் தேரிலேருந்து இறங்கிட்டார். இறங்கினோடனே எல்லா மக்களும் பார்க்குறாங்க, என்னது இப்படி அர்ஜுனன் முதல்ல இறங்கிட்டாரே அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இனிமேல் நான் இறங்க போகிறேன் அர்ஜுனா அப்படின்னு. இறங்க போகிறேல, நீங்கள் முதல்ல இறங்குவேள், நான் காத்துன்னு இருந்தேன், என்னமோ தெரியல நான் இறங்கும்படி ஆகிடுது, இனிமே தான் நீங்கள் இறங்க போகிறீல, சரி இறங்குங்கோ அப்படிங்கிறார். அர்ஜுனன் கீழே இறங்கிட்டான். அடுத்தது கிருஷ்ண பரமா கீழே இறங்கிட்டார். பூமியில் காலை வச்சு அவர் நகர்ந்தது தான் தாமசம். தேர் பக்குன்னு தீ பிடிச்சுட்டு பக பக பகன்னு எரியிறது. எல்லாரும் ஓன் கூச்சல் போடுறா. அர்ஜுனன் கேட்குறார், கிருஷ்ணா என்னது என் தேர் பத்திண்டு எரியிறது, மற்ற ஒரு தேர் எரியலை, என் தேர் பத்திண்டு எரியிறது கிருஷ்ணா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறார். அர்ஜுனா, போரில் உன்னோட தேர் மேலே தான் அத்தனை பேரோட கண்ணும் இருந்தது, பகையாளிகளோட கண்ணு. இவன் எப்போ வந்து சாவான், இவன் எப்போ வந்து சாவான்னு எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸும் அவளுக்கு ஓ மேலே தான் இருந்தது, என் மேலே இல்லை. ஆனால் இந்த தேரோட கொடியில் யார் இருந்தா, ஆஞ்சநேயன் இருந்தார். தேர் சாரதியாக யார் இருந்தா, நான் இருந்தேன்னா. இரண்டும் இருந்ததுனால அந்த தேருக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவள் எத்தனை தூஷணம் பண்ணினாலும், எத்தனை ஒரு கெட்ட எண்ணங்களோடு செயல்பட்டாலும் எதுவுமே ஒன்றை எதுவும் பண்ணாமல் காப்பாற்றித்து. நான் எல்லா சாரதியும் இறங்கினாப்பல இறங்கி உனக்கு மரியாதை பண்ணியிருந்தேனே, ஆனால் இந்த தேர் அப்போவே தீ பிடிச்சிருக்கும். அதுக்குள்ளே இருந்த உனக்கு என்ன ஆயிருக்குங்கிறத நீ யோசனை பண்ணிப்பார், நான் சொல்லவே வேண்டாம். என்ன ஆயிருக்கும், தேர் தீ பிடிச்சி இறஞ்சிருக்கும், நீ வேறு மாதிரி ஆகியிருப்பேன். அதை அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை, அது வேறு மாதிரி ஆகியிருப்பேன். அதனால தான் நீ இறங்கினப்புறம் நான் இறங்கினா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்கிறதுனால உன்னை முதல்ல இறங்க சொன்னேன். இப்போ நீ இறங்கினப்புறம் அர்ஜுனனுக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாது, கவலை இல்லை, தேர் தானே எரிஞ்சா எரியட்டுங்கிற ஒரு நினப்பில் அடுத்தது நான் இறங்கினேன். தேர் பற்றி நிறுத்தும். பற்றியா, ஒன்றை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அர்ஜுனா நான் தேரில் உட்காந்துருந்தேன். ஆனால் உனக்கு என்ன தோணி போயிடுத்து, நான் மண்டகர்வம் பிடிச்சிட்ருக்கேன், மண்டகர்வத்தினால நான் உட்காந்துட்டுருக்கேன். எந்த விதமான உனக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதையும் நான் கொடுக்க தயாராக இல்லை. அப்படியெல்லாம் உனக்கு எண்ணங்கள் மனசில் ஓடினது எனக்கு நன்னா தெரியும். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணா உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் நானும் ஒரு மனுஷன் பிறவிதானே, எனக்கும் மனசில் எண்ணங்கள் ஓடுறது இல்லையா, அதனால தான் அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு கிருஷ்ணர் காலில் விழுந்து 2 காலையும் இருக்க பிடிச்சுட்டான். கதறி 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 அழறான். கிருஷ்ணா உன்னோட நல்ல எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கலையே, எத்தனை வருஷம் உன்னோட சிநேகிதனாக இருந்தேன், நீ எத்தனை நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, எத்தனை சந்தோஷமாக 2 பேரும் இருந்தோம். சில நேரங்களில் உன்னை பற்றி நான் தப்பாக நினச்சினுடுறேன். இந்த புத்தி என்னோடய புத்தி வேறு என்ன பண்ணுறது, அப்பப்போ உன்னை பற்றி ஏதாவது தப்பாக அப்படி தோணி போய்டுறது கிருஷ்ணா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன். நான் வெளியில் வாய் விட்டு அழலை, மனசுக்குள்ளே நினச்சிட்டு 2 காலையும் கண்ணீரால் நினைக்கிறான். அத்தனை ஜனங்களும் கிருஷ்ணா 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 கோவிந்தா மாதவா கேசவான்னு ஜனங்கள் அப்படியே ஏக கூக்குரல். பஞ்சபாண்டவா மாத்திரம் சும்மா இருந்தாளா, 5 பேரும் கண்ணா 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 கண்ணான்னு அவருடைய துதியை எல்லாரும் சொல்லிண்டு அவருக்கு உண்டான புகழ் மாலையை சூட்டினாக்க. அந்த கண்ணை இல்லைன்னா அந்த போர் ஜெயிச்சிருக்க முடியாது, இந்த கண்ணை இல்லைன்னா அந்த போர் ஜெயிச்சிருக்காது அப்படின்னு ஆரவாரம் பண்ணி சந்தோஷப்பட்டுண்டா. எல்லாரும் என்ன பண்ணா, 2 கையும் கூப்பிண்டு கிருஷ்ண பகவானுக்கு நன்றி செலுத்தினா. கிருஷ்ணன் நன்றிக்காகவா காத்துன்றதான், இல்லவே இல்லை, அவன் தான் கடமை. அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், கண்ணா நீ கர்மயோகத்தை போதித்தது தப்பு நான் நினச்சேன், ஆனால் இந்த கர்மயோகத்தை ஒன்றால் தான் போதிக்க முடியும். சாரதியாக இருந்து நீ உன் கடமையை தேரை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும், அப்போ உயிர்களை காப்பாற்றணும்னு அந்த தேர்லேருந்து இறங்காமல் நீ உட்காந்துட்டு இருந்த. ரொம்ப சந்தோஷம் கண்ணா, இந்த கர்மயோகம் ஒன்னால் சொல்லப்பட்டது தான்
சரியானது அப்படின்னு சொல்லி கடைசியில் அர்ஜுனன் கண்ணன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா எல்லாரும் 2 கைகளை கூட்டிட்டு கண்ணனுக்கு நன்றி சொன்னான். இது ஒரு சின்ன கதை தான். ஆனால் பாருங்க, பகவான் நம்ம மேலே அக்கறை வச்சுக்கல நம்ம நினச்சிக்கிறோம். இப்போது பகவான் எப்போதும் நம்மளை நினச்சிட்டு தான் இருக்கார், நமக்கு நல்லது தான் பண்ணின்னு இருக்கார். ஆனால் அவர் பண்ணுறது நமக்கு புரியறதில்லை. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஏதோ மூளைன்னு ஒரு சின்ன பாகம் இருக்குது இல்லையா, அது புரிய மாட்டேங்கிறது. நிறைய எல்லாரும் ஆத்ம பலத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக பகவான் நாமத்தை சொல்லுங்கோ, நாம ஜபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இதுவரை நாம் பார்த்து கேட்டு ரசித்தது மாறுபட்ட எண்ணங்களும் கடவுளின் அனுகிரகமும். மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர யுத்தம் முடிந்து பாண்டவர்கள் தம் நாடு திரும்பும் நிகழ்வினை தன் அழகான சொல் நடையால் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் மாலதி சந்திரசேகரன் அவர்கள்.